இச்சு பிடிச்சிருமானா என்ன இப்படி என்ன நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24/7 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பாக வந்து ஒரு சண்டை. ஸோ விஷாலுக்கும் ரயானுக்கும் இடையில ஒரு செம சண்டை. ஸோ இவர் இருந்துட்டு ஏய் குழந்தை அப்படின்னு சொல்கிறதும், ஏய் அங்கிள் அப்படின்னு சொல்கிறதும் மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கன்வேயர் பெல்ட்டில் செங்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஆட்டம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இன்னும் 2 ரவுண்டுக்குள்ளே யார்கிட்ட கம்மியான கற்கள் இருக்கோ அவங்க வந்து இந்த கேம்லேருந்து அவுட் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த கேமை கொஞ்சம் சூடாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, கல்லை கலெக்ட் பண்ணும்போது வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கல் வருது. அப்போ வந்து பின்னாடி வந்து யார் இருக்காங்கன்னு பார்க்காம அப்படியே டக்குன்னு செம்ம ஃபோர்ஸாக வந்து புஷ் பண்ணி விட்றாரு. அந்த புஷ் பண்ணி விட்டதில் வந்து அருணுக்கு வந்து மேலே பட்டு அடிபட்டுருது, கையில் வந்து அடிபட்டுருது. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் வழியில் வந்து கொஞ்ச நாள் துடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டார். இப்போது அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசும்போது வந்து விஷால் வந்து எல்லாரையும் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. இனிமேல் தயவு செஞ்சு அந்த மாதிரி விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது அப்படி சொல்லும் போது வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறாரு. ஸோ ஏன்னா எங்கள் லேடீஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் ஒரு வார்த்தையை விட்ட உடனே வந்து ரயன் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு, நீ தயவு செஞ்சு அப்படிலாம் வந்து சொல்லாத, என்ன லேடீஸ் இருக்காங்கன்னு சொல்கிற, எல்லாருக்கும் தான் வந்து அடிப்படும், யார் விளையாண்டாலும் அந்த இடத்துல அடி தான், அது என்ன லேடீஸ் அப்படின்னு சொன்னோடனே வந்து டேய் நான் ஜென்ரலாக சொன்னேன்டா, லேடீஸ்க்கு தான் கொஞ்சம் அவங்க வலி தாங்க மாட்டாங்க, அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படிலாம் நீ சொல்லாத, இங்கே எல்லாருமே ஒன்று தான், நீ வந்து எதுக்கு தனித்தனியாக பிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லி ரயான் ஒரு பக்கம் கத்த. அதுக்கப்புறமா நீ நினைக்கிறதெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி நீ வந்து நான் நினைக்கிறத வந்து நீ சொல்லணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி 2 பேருமே வந்து திட்டிக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த டோன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 2 பேரையும் வந்து தடுத்து கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம ரயான் வந்து பேசி விட்டுறாரு. என்ன நீ தனியாக கற்றணுமா, கத்திட்டே இருப்போ அப்படின்னு சொன்னோடனே விஷாலுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அவர் ட்ரிகர் ஆனவர் சும்மா இல்லாமல் ஹே குழந்தை போடா குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து ரயானை பார்த்து சொல்ல, ரயானுக்கு குழந்தைன்னு சொன்னோடனே அவருக்கு கடுப்பாகி ஏ அங்கிள் நீ போ அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மாற்றி மாற்றி ஏ குழந்தை அங்கிள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தடுத்து கொண்டு போய் இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு டீல் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு உடனே ரஞ்சித் உள்ள வந்து என் மேலே தான் தப்பு, யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த சண்டையை நிறுத்தினதை வந்து பார்க்க முடிஞ்சது. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் நான் கல்ல அது மாதிரி தள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஷாலுக்கும் ரயானுக்கும் நடந்த ஒரு சண்டை. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.